Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGK நிசாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் பரப்புரை, தேர்தல் நடந்த விதம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக கருதப்படுகிறது. காரணம் 4 முனை போட்டி. கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை பொறுத்தவரை இருமுனை போட்டிகள் இருந்த சூழ்நிலையிலே நாம் தமிழர் வந்த பிறகு அந்த மும்முனை போட்டியாக மாறி இடையில் ஒரே ஒரு தடவை மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்ததன் காரணமாக ஒரே ஒரு முறை 4 முனை போட்டி இருந்து இப்போது மீண்டும் ஒரு புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு 4 முனை போட்டி விரிவடைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். காரணம், விஜய்க்கு வருகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதா என்ற கேள்வி எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அவர் 4வதாக களமளிக்கக்கூடிய அணியை பொறுத்துதான் இன்றைய அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. அவருடைய வருகையை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நடிகர் என்ற காரணத்தினாலோ அவர் வரக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதா என்பதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் சற்றே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் நான் 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்க. வாக்கு சதவீதம், அதை பற்றியான ஒரு பேசு பொருளும் இப்போ இருக்கு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல தாவேக்கா, அவர் என்ன சொல்றாரு, அரசியல் ஆர்வம் அதிகரித்ததால இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்தது, அதற்கு காரணம் தாவேக்கா தான் அப்படிங்கிறாரு. தவறான கருத்தை தாவேக்காவினர் பரப்ப முற்படுகிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2001 எடுத்துக்கொள்வோம், ரொம்ப பழசா போக வேண்டாம். 2001 ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்த தேர்தலுக்கு 40 லட்சம் வாக்குகள், 20 லட்சம் வாக்குகள் என்று ஒவ்வொரு தேர்தலும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2011 தேர்தலில் 2006 தேர்தலை விட 65 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. இப்ப 2021 விட இந்த தேர்தலில் வெறும் 22 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்குது. அப்படி பார்க்க போனா 2011 66 லட்சம் வாக்குகள் கூடியிருக்கு. அப்ப அது யாரால் ஏற்பட்டது? இப்ப வெறும் 22 வாக்குகள் எஸ்ஆர்ல போய் எல்லாம் பண்ணீங்கன்னு வெறும் 22 லட்சம் வாக்கு தான் கூடியிருக்கு. அப்ப 66 லட்சம் அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அதனால இது ஒவ்வொரு வளர்ச்சி மக்கள் தொகை பெருக்கத்துக்கு அடிப்படையில ஒவ்வொரு முறையும் கூடிக்கொண்டே வருகிறது. 2011 விட 3 1 பங்கு தான் கூடியிருக்கிறது என்பதை நீங்க கணக்கெடுத்து பார்க்கலாம். அது தெளிவாக தெரிகிறது. 2011 பிறகு 2016 தேர்தலில் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு கூடி பெற்றிருக்கிறோம். இப்ப வெறும் 22 வாக்குகள் விஜய் வரவால் குறைந்து விட்டதுன்னு சொல்லலாமா? சோ அப்படி அல்ல, அவ்வளவுதான் பெருகி இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப மக்கள் தொகை மாறி இருக்கிறது. அதன் அடிப்படையில இப்போ வாக்குகள் பதிவாயிருக்கு. அதனால் தாவேக்காவினரோ விஜயோ அப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறானால் அது தவறான கருத்து. எங்கேயாவது ஒரு பலவீனமா இருக்கக்கூடியதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை அவர்களுக்கு. இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்றாங்க. ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தால் தான் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? மேலும் திமுக கூட்டணி அது எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. இல்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. இந்த பேசு பொருளாக விவாதங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுல 2 விஷயம் இருக்கு சார் வாக்குப்பதிவுல. ஒண்ணு, வாக்குப்பதிவின் மொத்த எண்ணிக்கையை வைத்து பார்ப்பது. இன்னொன்று, வாக்கு சதவீத கூடுதலை வைத்து பார்ப்பது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்குப்பதிவுகளை வாக்காளர் பட்டியலை இறந்தவர்களை நீக்கி, புலம்பெயர்ந்தவர்களை நீக்கி, டிரான்ஸ்பர் ஆனவர்களை நீக்கி சரி பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வராது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக இதை செய்யாமல் விட்டு கடைசி நேரத்தில் எஸ்ஐஆர் அனுப்பினதுனால தான் நம்ம எழுத்தோம். இது மாற்றங்கள் இல்லை. சீர்திருத்த இறந்தவர்களை கழிப்பது கொள்வதெல்லாம் தேவையான ஒன்று. அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இவர்கள் ஒட்டுமொத்தமாக கடமையில் போட்டு விட்டு செய்கிறாங்க தான் இருந்தோம். இப்ப அந்த வகையில கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் போயிருக்கு. இப்ப இறந்தவர்கள் வாக்கு, மாற்றமானவர்களெல்லாம் போன பிறகு சரியான வாக்குகள் என்ற நிலையிலே வைத்து போடும் பொழுது இந்த பிரச்சனை கூடுதலாக காட்டும். சென்ற முறை அவர்கள் இல்லை, இறந்தவர்கள் இல்லை. இறந்தவர்களுடைய வாக்கு பெண்டிங்ல இருந்துச்சு.
யாரும் அதை போடல, கலவட்டு போடுறாங்களான்னு பொய் போடல, மாற்றலாகி போன வாக்கு போடல. ஆகையினால அது 65-70% காட்டுனுச்சு. இப்போ அது மாறி போனதுனால 13% கூடி இருக்கிறதா என்று சொல்வது அந்த கழிவை நீக்கி பார்க்க வேண்டும். இத்தனை வருஷமா அது கழிக்கல. அதே மாதிரி கூடுதல் என்பது எத்தனை வாக்கு கடந்த முறை வாக்கு பதிவானதோ அது போல இப்ப 4 கோடி வாக்குல 20 லட்சம் வாக்கு கூடி இருக்கு. இது வேறு. இது மாற்றத்துக்கான அறிகுறி அல்ல. மாற்றத்துக்கான அறிகுறி என்பது ஒரு ஆளுங்கட்சி என்றால் சிறு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அது எங்கே ஒருமுகப்பட்டு போகிறதோ அப்போதுதான் அந்த கட்சிக்கு தொல்லையும் ஆபத்து வரும். என்னை பொறுத்தவரை எதிர்முக வாக்குகள், ஆளுங்கட்சிக்கு எதிர் மனப்பான்மை உள்ள வாக்குகள், அதிருப்தியாளர் வாக்குகள் 3 முனையாக பெறுகின்ற காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். எதிர்கட்சிகள் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியில் உள்ள காங்கிரஸை எதிர்கட்சியா அமையக்கூடிய 96 அமைந்தது போல ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கான வழிவகை இருந்து கொண்டிருக்கிறது. இதேதான் விஜயகாந்த் நிற்கும் போதும் அதிமுக ஏற்பட்டது. அந்த நிலை வரும். இந்த காரணத்தினால விஜய் வருகை, நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதிமுகவிற்கு ஆபத்தாகும். சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க, தாவேக்காவினர் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. இன்னும் ஒருபடி மேலே போய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, யாராருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் சமூக ஊடகங்களில் ஓடுது. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க 2 பழமொழி உண்டு. ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு, ஓடுற பாம்பை பிடிக்கிற வயது என்று, இளங்கன்று பயமறியாது என்று 2 பழமொழிகள் உண்டு. இதுக்கு 3வது ஒரு பழமொழியும் உண்டு. சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராது என்பது உண்டு. இந்த 3ஐயும் வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் அனுபவம் என்பது வேணும். அங்கே நான் குறை சொல்லல, விஜயை சார்ந்து இருப்பவர்களுக்கு அனுபவம் வரும். இடையில போன செங்கோட்டையனை தவிர புஷியாக இருக்கட்டும் அல்லது மற்றவர் ஆஜவர் எல்லாருக்குமே அனுபவம் குறையும். அப்ப அவர்களுடைய கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் கூட ஒரு வார பத்திரிகையில பார்த்தேன், அந்த பட்டியல்களை பார்த்தேன், யார் யாருக்கு என்னென்ன பதவி எப்படி என்றெல்லாம் பார்த்தேன். முதல்ல அவங்க எத்தனை ஒரு 10 சீட்டு வருவாங்களா 5 சீட்டு வருவாங்களா என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா பத்திரிகையும். ஓட்டு வருவாங்க, 15% ஓட்டு வருவாங்க, 16% ஓட்டு வருவாங்க, 12% ஓட்டு வருவாங்க, 10% ஓட்டு வருவாங்கன்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் யாருமே இரட்டை இலக்கத்தை தொட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யறது ஒருவர் கூட கருத்து கணிப்பு சொல்லுங்க. இதை நீங்க கவனத்துல கொள்ளணும். ஒரு புள்ள போய் பாம்பை பிடிக்குதுன்னா அதை போய் வீரன்னு சொல்ல முடியாது, குழந்தைய அறியாம என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே இளங்கண்டு துள்ளி பூச்சி எங்கத்தான ஓடும், அதனால கட்டி வைப்பாங்க, தாயை அவுத்து விட்டு வைப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். காரணம் அது பக்குவப்படணும். இந்த தேர்தலில் பக்குவப்பட்டு அடுத்த தேர்தலில் எப்படி வராங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அவர்கள் ஒரு ஆர்வத்தின் காரணமாக, ஒரு காட்சியின் காரணமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க பதவியேற்பு விழாவே 8ஆம் தேதி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. பதவியேற்பு விழா எந்த இடத்துல வச்சுக்கிறது, எந்த நேரத்தில் வச்சுக்கிறது, அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரில சொல்கிறாங்க. அந்த கட்சியில் யாருக்கு பதவி கொடுக்குறாங்களோ, அந்த பதவிக்குள்ள அவர் 2ஆம் தேதி வச்சிருக்காங்களோ அது எனக்கு தெரியலையே. கட்சி பதவிக்கு பொது விழா வைக்கிறாங்க போல இருக்கலாம். கற்பனைக்கு எட்டாத ஒரு செய்திகளுக்கு பதில் சொல்வது எனக்கு சரியாக தெரியல. அவர் நியாயமான ஓட்டு வாங்குவாரு. பேசும்போது சொன்னீங்க திமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப 2வது இடத்தில் யார் இருப்பா? 2வது இடத்தில் அதிமுக இருக்கும். பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். 1996 இருந்தது போல் இருக்கும். 1996 அதிமுக எப்படி இருந்தது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதை மீட்டெடுப்பதற்கு ஜெயலலிதா என்ற ஒரு சக்தி இருந்தது. அந்த சக்தி இப்போது இல்லை. மீட்டெடுக்க முடியாத நிலையில் 96 இருந்த நிலையில் அதிமுக இருக்கு. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வாக்குகளுக்கு பணம் வாரி இறைச்சாங்க, அதனாலயும் சில பேர் ஆர்வமா ஓட்டு போட வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எல்லா குற்றச்சாட்டையும் நான் மறுக்கிறேன். 96ல 2011 இவ்வளவு பெரிய பணம் கொடுத்ததான குற்றச்சாட்டுகள் இல்லை. பணம் கொடுத்தாண்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ஒண்ணு, இவ்வளவு பெரிய பணம் கொடுத்ததான குற்றச்சாட்டுகள் இல்லை. 2006ல கூட அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. அப்பெல்லாம் 40 லட்சம் ஓட்டு கூட தானே விழுந்தது. இல்ல, இந்த தடவை அதிகமா பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அதுக்கு காரணம் தாவேக்காவுடைய வருகை தான் அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார்.
தாவேக்காவுடைய வருகையில அப்ப தாவேக்கா காசு வாங்கி ஓட்டு போடானா? இல்ல தாவேக்கான கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சா? சில இடங்கள்ல வந்து பூத்து கூட ஆளு புதுசா வந்த கட்சி, சில இடங்கள் பூத்து கூட இல்லாம சிரமப்பட்டது உண்டு. எல்லா கட்சியும் உண்டு. புதுசா வரக்கூடிய கட்சிகள் இருக்குது, பூத்த அனுபவங்கள் இருக்காது, அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்காது. அதெல்லாம் தலைமைக்கு தான் தெரியுமா ஒழிஞ்சு கீழே உள்ளவங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு செய்தியை வெளிக்காட்டுவதற்கு உங்களுக்கு வந்து ஊடகத்துல வந்து நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் நிறைய இருக்குது. சோ சிறுபொறியை கூட வேடிக்கை பார்ப்பதுக்காக கூட அது பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து கருத்தியலை பரப்பி, பிரபல குமார் மஹந்தா எப்படி ஆட்சிக்கு வந்தாரோ, இதுல நேபாளில் எப்படி ஆட்சி நடந்துச்சோ, இலங்கையில எப்படி நடந்ததோ அது மாதிரி மாற்றங்கள் வரும். பங்களாதேஷ்ல எப்படி நடந்து நம்ம பார்த்தோம். அது இந்த சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை, அரசு எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. எதிர்த்து சொல்ல திணறுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். திட்டங்கள் நிறைவேறவில்லை என்று யாரும் சொல்ல முடியல. திட்டங்கள் நிறைவேற்றிருக்கு, கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், அப்பவும் நிறைவேறி இருக்கு. புதிய திட்டங்கள், கல்வி உயர்ந்திருக்கு, வருவாய் உயர்ந்திருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுல நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஆகையால அதை வச்சு பார்க்கும்போது மக்கள் வெகுண்டு எழுதக்கூடிய அளவுக்கு, புரட்சி ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியிலே குறைபாடு என்பதை நம்ம காண முடியாது. உங்களுக்கு வேற ஏதாவது பிடிக்காம போகலாம் உங்களுடைய பர்சனலா. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லலாம், இவரு 2000 ரூபாய் தரேன்னா அவர் 2000 தாண்டி போக முடியல, 2500 தரேன்ற அப்படிதான் நிக்குது. நீ 2000 கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்ல முடியல, ஏற்கனவே கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியல. அப்ப அதையெல்லாம் பார்க்கணும்ல. ஏன்னா அது பணம் இலவசங்களை கூட மக்கள் உரிமை தொகை என்று மாற்றிவிட்ட காரணத்தினால இந்த உரிமையின் அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு உள்ளது தா என்று கேட்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் எப்படி பாக்குறீங்க? இப்ப மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. இதற்காக பாஜக, அமித்ஷா, மோடி எல்லாம் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. பாஜக தான் அதிக இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு, மோடியும் சொல்றாரு. மம்தாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது டெல்லி தான், மேற்கு வங்கத்தில் நாங்க இப்ப வென்றுட்டோம், அடுத்தது டெல்லி தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 மாநில தேர்தலில் பாஜக ஒரு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை தென் மாநிலங்கள்ல பாஜக நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில், வடபுலத்தை பொறுத்தவரை சங் பரிவார்களுக்கு, அமித்ஷா என்று இல்லை, மோடி என்று இல்லை, மொத்த சங் பரிவாருக்கும் சிம்ம புதப்பணமாக விளங்குபவர் சகோதரி மம்தா அவர்கள் தான். அவர்களுடைய அமைப்பை எப்படியாவது பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்சியிலிருந்து ஆள்களை விலக்கி வாங்குவது, தகராறுகளை உற்பத்தி பண்ணுவது, கலவரங்களை தூண்டுவது என்று பலவிதமான சொல்லாலான இன்னல்களை இந்த மக்களுக்கும் அந்த கட்சிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கமே இந்த தரம் தமிழ்நாட்டு நோக்கம் இல்லை. நீங்க எத்தனை தரம் பிரதமர் வந்தாரு, மோடி வந்தாரு, எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். காரணம், நம்மளால தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது என்றதை உணர்ந்து விட்டார். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிளவுபட்ட அரசியல், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், இப்படி என்று திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி குழப்ப வேண்டும், அதிலே மீன்பிடிக்க வேண்டும் என்ற நிலையில இப்பவும் பல தகராறுகளை ஏற்படுத்தினார்கள். அப்பவும் ஒரு அமைதியான ஒரு பெங்காலை பொறுத்தவரை இந்த ஒரு ரிசல்ட்டே ஒரு அமைதியான ரிசல்ட் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கு. என்னுடைய கணிப்பு படி பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ் 165 இடங்களுக்கு குறையாமல் வரும். இன்னைக்கும் நீங்க பெங்கால்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு, திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டுலாம் கூட்டினீங்கன்னா பாஜக பெறக்கூடிய வாக்குகள் மிக சொற்பமே. அங்க துர்பாகிய சூழ்நிலை பிரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால இவர்களுக்கு குறுக்குசால் ஓட்டி 10 சீட்டு 50 சீட்டு வரலாமே ஒழிய, 70 சீட்டு 70 சீட்டு 80 சீட்டு வரலாமே ஒழிய, நேரடியாக நின்று களம் கண்டால், மதவாதமா மத சார்பின களம் கண்டால் டெபாசிட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுபூர்வமான மக்களுடைய மனநிலை தான் அங்கேயும் இருக்கிறது. அதை பலங்கடிப்பதற்காக மைக்ரண்டான மக்களை கொண்டுதான் பாஜக ஆட்சி செய்கிறது, அங்கே பிரச்சனை வளர்க்கிறது. ஆகவே அந்த நிலையில அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. தொண்டை கொடுப்பது அளவுக்கு சீட்டுகளை பெறுவார்கள், இல்ல குதிரை பேரத்தை இருக்கிறதற்காக பார்ப்பார்கள். என்னை பொறுத்து சகோதரி மம்தா அவர்கள் 165 சீட்டுக்கு குறையாமல் பெற்று ஆட்சி அமைப்பார் என்றது எனக்கு தெளிவான கருத்து. அதே போல கேரளாவை பொறுத்தவரை நான் கருத்து சொல்ல அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு தரம் யூடிஎஃப், இன்னொரு தரம் எல்டிஎஃப் என்று வரக்கூடிய நிகழ்வுகள், அது ரெண்டுமே மத சார்பற்ற கூட்டணி தான் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இந்த முறை அஸ்ஸாமை பொறுத்தவரை
என்டிஏ வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய தாக்கம் அஸ்ஸாம்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டு 65 70 சீட்டு வரை அஸ்ஸாம்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாண்டிச்சேரி இந்த தரம் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஏற்படும் என்பது தெல்ல தெளிவாக நம்ம தொகுதியை பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். இந்த சூழ்நிலை தான் நின்று கொண்டிருக்கு. தமிழகம் முழுவதும் போட்டியிடக்கூடிய தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்கும் நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கென்று புதிதான ஒரு வாக்கு வங்கி என்பது கிடையாது. சினிமா பார்க்கக்கூடிய இளவட்டங்கள் புதிதாக வாக்குப்பதிவுகள் கிட்டத்தட்ட 17,000 ஓட்டுகள் பதிவாகியிருக்கின்றன. 14 லட்சம் ஓட்டுகள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அவர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்கள் வந்து ஓட்டு போடுவதற்கு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கல்லூரிகளிலே பிள்ளைகளுக்கு இப்போ லேப்டாப்லாம் போன்ற திட்டங்கள்லாம் அரசு கொடுத்திருக்கின்ற காரணத்தினால், கல்விக்கு உதவி கண்ட காரணத்தினால் அந்த வாக்களை திமுகவும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு புதிய வாக்காளர்களோ கணிசமான அளவுக்கு பெறும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா சினிமா என்று சொன்னாலே பி சென்டர் சி சென்டர் 8 வாக்காளர்களை ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் பிரிப்பது வழக்கம். பெரும்பாலுமே ஏ சென்டர்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவுமே லீடிங்ல இருக்கும். பி சென்டர்ல திமுக அதிமுக இருக்கும். சி சென்டர்ல பெரும்பாலும் அதிமுக லீடிங்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணத்தினால தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது நகர்ப்புறத்தில் நடத்தினால் தோத்து விடுகிற காரணத்தினால 2ஆ பிரித்து கிராமப்புறத்துக்கு தேர்தல், பஞ்சாயத்துகளுக்கு தேர்தல் நடத்தினார். நகராட்சியையும் மாநகராட்சியும் விட்டு விட்டார். இப்போ இந்த சினிமா கவர்ச்சி என்பது எம்ஜிஆருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிராமப்புறங்களிலே இருக்கின்ற காரணத்தினால மீனவ பகுதி மக்கள், பிற்பட்ட கிராமப்புறங்களில் பின்தங்கிய மக்களுடைய பார்வை சினிமா பக்கம் இருக்கிறது இயல்பு. ஆகவே இது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை நிச்சயமாக குலைக்கும். அவரும் அதை உணர்ந்துதான் திமுகவோடு சண்டையிட்டுக் கொண்டு அதிமுகவை அவர் வந்து மதிக்காமல் விட்டுவிட்டு அந்த வாக்கு வங்கி இழுக்க வேண்டும் என்பதற்காக தான் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். இது பாஜக போட்ட திட்டம். பாஜகவுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் இவர் அதை அறுவடை செய்ய பார்க்கிறார். இவர் எந்த அளவுக்கு அறுவடை செய்வாரோ அதை வைத்துதான் இவர் எதிர்கால அரசியலும் நிலைக்கும் என்பது எனக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல இவங்களுடைய கட்சி இருக்குமா? வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடம்னா அந்த வாக்கு வந்து உள்ளணும். இவர் பிரிப்பதனால் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டா நாகப்பட்டினத்துல மீனவர் வாக்குகளே அதிகமாக பெறுவார் என்று சொல்லப்படுகிறது இவர். அப்ப மீனவ வாக்குகள்னா மீனவர்களுக்கு ஒரு 12,000 வாக்கு இருக்குது நாகப்பட்டினத்துல அப்படின்னு சொன்னா ஒரு 5,000 6,000 7,000 வாக்குங்கிறது பெரும்பாலும் மீனவர்கள் அதிமுக அதிகமா போடுவார்ன்ற கருத்து நிலவுகின்ற காரணத்தினால அதுல ஒரு 5,000 வாக்கு போட்டா அது அதிமுக வாக்கு தான் போகுது. அப்ப அது வந்து அந்த வெற்றியை இவர் அந்த ஓட்டை பெறுவதனால் அங்க வெற்றியை நினைக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய தொகுதியில பிரச்சனை இல்லை. சிறு சிறு ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில இவருடைய வாக்கு பிரிவு என்பது பாதிக்கவை. 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் விஜய் ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு அவங்க சமூக வலைதளங்கள்ல அவங்க நம்பிக்கையானவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் போடுறாங்க. இன்னும் சில தொகுதிகளில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல டிவிகே ஜெயிச்சிருச்சு, வாக்களித்த வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்திகளையும் போடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி என்னைக்கு மே 4ஆம் தேதி தான் இதுக்கான விடை தெரியும். அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத சில செய்திகள், நடைமுறைக்கு ஒவ்வாத செய்தி. எடுத்தடுப்புல ஆட்சிக்கு வரதெல்லாம் முதல்ல வந்து 2 இலக்கத்துல எம்எல்ஏ வரட்டும், அப்புறம் யோசிப்போம். 2 இலக்கத்துல எம்எல்ஏ வரதால ஒரு நியாயமான ஓட்டு வாங்கினாலும் ஒரு பெரிய சக்தியா ஒத்துக்கணும். இன்னைக்கு நாம் தமிழர் வந்து 8% வாக்கு இருக்கிறதுனாலதான் அது வந்து மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. அதனால இவங்க அந்த 10, 20, 15%, 12% ஓட்டு வாங்கினாவே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக பார்க்கப்படுவார். எம்எல்ஏங்கிறது அப்புறம் எத்தனை வாக்கு வாங்கி முதல்ல எம்எல்ஏ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஎம் ஆகிறதையோ அல்லது ஆட்சி அமைப்பதையோ பார்க்கலாம். இப்போ நடுவில் பேசும்போது நாம் தமிழர் சொன்னீங்க. நாம் தமிழருக்கு இந்த தடவை இந்த தாவேகா வரவால அந்த வாக்கு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? பெரிய அளவில் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு கொள்கை இருப்பினால் அல்லது ஒரு கருத்தியல் இருப்பினால் கவரப்படுகிறார் அந்த தொண்டர்கள். ஆகவே அந்த அளவுக்கு அவருடைய வாக்குகள் சிதறுமா என்பது எனக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் அதிகார பசிக்கு இன்னும் ஆட்படவில்லை. என்ன தோப்போம் தெரியுது, மோதிரம் அப்படி சொல்லிதான் வந்து வைக்க மோதிரம், யார்ட்டையும் கூட்டணி வைக்க சம்மதிக்கல. தண்ட பலமான 8% வாக்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலமான வாக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மக்கள் நல கூட்டணிக்கு என்ன கைமாறுகள் இருந்ததெல்லாம் தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இத்தனை % ஓட்டை பிரிச்சா நம்ம ஆட்சிக்கு வர முடியும், திமுக வெற்றியை தவிர்க்க வைக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தினார். அந்த மக்கள் நல கூட்டணிக்கு இருந்த வாக்குகள் என்ன? அதே வாக்கை இன்னைக்கு தனி கட்சியாக சீமான் வைத்திருக்கிறார். அவர் அந்த பஞ்சாயத்துக்குள்ள வரல. அவர்
வந்து தனி லைன்ல போயிட்டாரு. எனக்குன்னு ஒரு லைன், அவருக்குன்னு ஒரு லைன்ல போயிடுறாரு. அதனால அவர் திமுக பக்கமோ அண்ணா திமுக பக்கமோ பேரம் பேசக்கூடிய அரசியலுக்கு வராத காரணத்தினால அவருடைய வாக்குகள் சிதறாத, என்னை பொறுத்த வரைக்கும் அது சிதறா ஆபத்து, சிதறாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி சிதறினாலும் 1% அதை சிதம் இருக்க முடியும், அதிகமாக நம்ம பார்க்கணும். தாவேக்கா வந்திருக்கனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை மே 4ஆம் தேதி முடிவு தெரியும். அன்றைய தினமும் நாம் மீண்டும் பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.